கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு என் அன்பான நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரமடைந்த திருநாள். இதை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளிலே இங்கே வேதாகம கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபையிலே புதுக்கோட்டையில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பேழை இருக்கிற இந்த திருச்சபையிலே இன்று ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுதந்திர காற்றை அனுபவித்து மகிழ்கின்ற இந்தியாவில் ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், விடுதலையை தருகிறார் என்கிற அந்த அனுபவத்தை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் தந்த வார்த்தையை எழுதி மகிழ்கின்ற இந்த மனமகிழ்ச்சியான நிகழ்வு புதுக்கோட்டையிலே முதல் முறையாக இந்த சபையிலே வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இங்கே இந்த திருச்சபை மக்கள் அனைவரும் அழகாக அமர்ந்து தங்களுடைய பேனா இண்டிபெண்டன்ஸ் டே, இங்கே பேனா டான்ஸ் ஆடுகிறது. தங்கள் கரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற அழகான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருப்பதை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வுகளை பார்க்கிற நீங்கள் இதுபோன்று உங்களுடைய திருச்சபையிலும் நீங்கள் ஒரு வேதாகமத்தை எழுதுவதற்கு நீங்கள் முன் வரலாம். உங்கள் கரங்களால் ஆண்டவருடைய வார்த்தை எழுதுகின்ற அற்புதமான வாய்ப்பை பெற்று அனுபவித்த வகையில் உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள், இப்பொழுது இவர்கள் எப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் பார்த்து மனமகிழ்ச்சி கொள்ளுங்கள். அழகாக அமர்ந்து எழுதுகின்ற காட்சிகள், வயது வித்தியாசமின்றி சிறியவர் பெரியவர் என அனைவரும் அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு மக்கள் அங்கங்கே வந்து இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் வர ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் முழுவதும் இந்த திருச்சபையிலே இந்த வேதாகம கொண்டாட்டம் நடக்கின்றது. அதை நாம் அப்படி எழுதுகின்ற இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். பாஸ்டர் தாமஸ் அவர்கள் அழகாக அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்த சுதந்திர தின நாளிலே சுதந்திரமான காற்றை உட்கொள்கின்ற ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் தருகிறார். அந்த சுதந்திரத்தை மையமாக வைத்து மிகுந்த மனமகிழ்ச்சியோடு எழுதுகின்றார்கள். இதேபோன்று யாருக்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் சுதந்திர இந்தியாவிலே இருந்தாலும் நமக்கென்ற தனிப்பட்ட வாழ்வின் சுதந்திரம் ஒன்று உண்டு. அது ஆண்டவர் தருகிற ரட்சிப்பு. வேதாகமத்தை வாசிப்பதன் மூலம், வேதாகமத்தை எழுதுவதன் மூலம், வேத வசனங்களை கைக்கொள்வதன் மூலம், ஆண்டவரை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் இந்த ரட்சிப்பை அடைகின்றோம், விடுதலை வாழ்வை நாம் பெறுகின்றோம். எனவே இந்த விடுதலை பணியை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த அற்புதமான நிகழ்வின் மூலமாக. இருக்கின்ற நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒவ்வொரு திருச்சபைகளிலும் விதமான நிகழ்வுகள் செய்கின்றோம். இதற்கான பேப்பர், பேனா, வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்பதாக எப்படி எழுத வேண்டும் என்கிற பயிற்சியும் கொடுக்கப்பட்டு என்பதாக வேதாகமத்தை எழுதுகின்ற நிகழ்வுகளை நாம் செய்கின்றோம். இந்த காலையிலேயே வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை
எழுதுகின்றார்கள். இந்த திருச்சபை இங்கே புதுக்கோட்டையில் அமைந்துள்ள இயேசு கிறிஸ்துவின் பேழை இந்த சபை. இந்த சபைகள் இதற்கான அநேக பிரான்ச் திருச்சபைகள் உண்டு. இந்த திருச்சபையின் தலைமை போதகர் இதை ஆரம்பித்து நடத்துகின்ற பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களும் அமர்ந்து எழுதுகின்றார்கள். மக்கள் எழுதுவதோடு மட்டுமல்ல, அதற்கு மெய்ப்பன் முன்மாதிரி என்கிற அடிப்படையில் பாஸ்டர் அழகாக உட்கார்ந்து அவர்கள் எழுதுகிறதை பார்க்கின்றோம். அவர்களும் ஒரு பக்கத்தை எழுதி முடித்து மறுபக்கம் சென்று விட்டார்கள். இப்பொழுது பாஸ்டர் அவர்கள், கைவிலம் டேவிட் பாஸ்டர் அவர்கள் நமக்காக ஒரு சில வார்த்தைகள் இந்த திருச்சபையிலே நமக்கு இந்த வாய்ப்பை எண்ணி நான் மகிழ்கின்றேன். இப்பொழுது அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord, everybody. இந்த நேரடி பார்க்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய தாசன் அவருக்கு இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து மிக கவனமாக நேர்த்தியாக எப்படி மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் நேர்த்தியாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுத்து எழுதுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். நாங்கள் முழு வேதாகமத்தை எழுதி முடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக ஒரு புதிய ஏற்பாடை முடிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக முழு வேதாகமத்தை எழுதுவதற்கு எங்களுடைய மக்களை உற்சாகப்படுத்துகிறோம். அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக நானும் உட்கார்ந்து எழுதுகிறேன். உங்கள் சபையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக உங்களுக்கு தோன்றும். வேதத்தை கேட்பது, வாசிப்பது, அதை கைக்கொள்வது, அதுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதே போல வேதத்தை எழுதுவதற்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். God bless you. நீங்கள் பின்பற்றுங்கள். பாஸ்டர் அவர்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் திருச்சபையிலும் கொண்டாடி மகிழ உங்களை அன்போடு கேட்கிறேன், உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு அற்புதமான நல்ல தருணம், மன மகிழ்ச்சியான தருணம். நம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. எனவே இந்த மன மகிழ்ச்சி இன்று அதை அனுபவித்து சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் நமக்கும் நம்முடைய மனதிற்கும் அது மன மகிழ்ச்சியை தருகிறது. நாமும் செய்ய வேண்டும், இதுபோன்று செய்ய வேண்டும் என்கிற தூண்டுதலையும் நமக்கு தருகிறது. எனவே இதை பார்க்கிற நீங்கள் உங்கள் இடத்திலே, நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த மாவட்டத்தில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், உங்களுக்காக உங்கள் இடத்தில் வந்து ஒரு வேதாகமத்தை எழுதி தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதற்கான மெட்டீரியல்ஸ், பேப்பர், பேனா, பைபிள், சர்டிபிகேட் எல்லாமே நாங்கள் கொண்டு வருகிறோம். உங்கள் திருச்சபையின் ஒரு வேதாகம கொண்டாட்டத்தை நீங்கள் இணைந்து செய்யலாம். ஒரு நிறுவனமாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ ஒரு திருச்சபையாகவோ இதனை செய்ய நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உபாகமம் 17:20 படி நாம் வேதாகமத்தை பிரதி எடுக்க வேண்டும், நம்முடைய கரங்களால் பிரதி எடுக்க வேண்டும். அந்த நற்பணிகளை தொடர்ந்து செய்ய இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களோடு இணையுங்கள், கைகோர்த்து செயல்பட முன்வாருங்கள், அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு நிகழ்வில், இன்னொரு திருச்சபை நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை நான் மிகுந்த பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். God bless you. வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ்.